வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்ம எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் ஷார்ட்கட்டாக எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு தேதி. எடுத்துக்காட்டுக்கு 1/1/2021 என்ன கிழமை வரும்னு கேள்வி கேட்பாங்க. அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், இல்லை உங்களோட பர்த்டேட்லாம் கண்டுபிடிச்சி பாருங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? அது ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஷார்ட்கட் மெத்தட் பயன்படுத்தி பாருங்கள். அதில் கணக்கில் இறுதியாக ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்குங்க. என்னன்னா 2022 + 11 2033க்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பேன்னா 2023ன்னு சொல்லியிருப்பேன். காலையில் கொஞ்சம் வேகமாக எடுத்ததுனால அந்த சின்ன தவறு நடந்துருச்சு. அந்த ஒன்று மட்டும் திருத்திக்கோங்க. நிறைய நண்பர்கள் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. ஓகே, தவறு தாங்க, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? சரி, இன்னைக்கு கேலண்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழிந்தால் அல்லது டேஸாவது கிழமை கேள்வியில் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 5 நாள் கழித்து, 21 நாள் கழித்து, அப்படி இல்லைன்னா 2 தேதி கொடுத்துருப்பாங்க. 1/1/2021 திங்கட்கிழமை எனில் 1/4/2021 என்ன கிழமை அப்படின்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி சம்ஸ் கேட்டால் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது? இந்த மெத்தட்லேருந்து உங்களுக்கு நிறைய கணக்குகள் கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். முதல் டைப், மொத்தமாக ஒரு 4 டைப் நம்ம பிரித்து நடத்த போகிறோம். முதல் டைப், கழிந்தால்ங்கிற வார்த்தையோ அல்லது 1வது, 15வது, 17வது கிழமை அப்படி ஏதாவது கொஸ்டின் இன்று திங்கட்கிழமை 61 நாட்கள். இந்த வார்த்தை தான் என்ன சொல்லியிருந்தேன், ரொம்ப முக்கியம். அதை தான் நான் ஹிண்ட் வேர்டாக கொடுத்துட்டேன். கழிந்தால்னு கணக்கில் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ மொத்தமாக என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 61. நமக்கு ஆட் டேஸ் கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எதால் வகுக்க சொன்னேன்? 7ஆல் வகுக்க சொல்லியிருந்தேன். அப்போ 7ஆல் வகுத்திருந்தோம்னா 7 8 56. அப்போ எப்படி வந்திருக்கும் பாருங்கள், 61 7ஆல் வகுத்திருந்தா 8 56, மீதம் 5 கிடைச்சிருக்கும். அப்போ 5 ஆட் டேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. 5 ஆட் டேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 0 அப்படிங்கிறத எதா எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கணக்கில் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். 0ங்கிறது திங்கட்கிழமை. கொடுத்துருக்கக்கூடிய கிழமையை நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஆனால் என்ன வந்திருக்கு, 5 ஆட் டேஸ் வந்திருக்கு. அப்போ 1 செவ்வாய்க்கிழமை, 2 புதன்கிழமை, 3 வியாழக்கிழமை, 4 வெள்ளிக்கிழமை, 5ங்கிறது சனிக்கிழமை. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னதுங்க, சனிக்கிழமைன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். 2வது கேள்வி ரொம்ப ஈஸியானதாங்க. கீவேர்டு தான் ரொம்ப முக்கியம். கழிந்தால் கணக்கில் கொடுத்துருக்காங்களா, கழிந்தால் கொடுத்துட்டாலே அது வந்து டைப் 1க்குள்ளே வந்துடணும். அல்லது எத்தனாவது கிழமைன்னு கொடுத்துருந்தாலும் டைப் 1க்குள்ளே வந்துடணும். சரி, இன்று புதன்கிழமை, இன்றில் இருந்து 31வது நாள். இதுதான் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். 31வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் எப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும், இந்த சம் என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். 31, அந்த 31 என்ன பண்ண போகிறோம், 7ஆல் வகுக்க போகிறோம். 4 7 28, மீதம் 3. எத்தனை ஆட் டேஸ் கிடச்சிருக்கு, 3 ஆட் டேஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன வந்திருக்கும், இப்போ 0ங்கிறது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைன்னு எடுத்துக்கணும். இதில் திங்கட்கிழமை கொடுத்துருந்தாங்க, அதனால் இது 0ன்னு எடுத்திருந்தேன். இதில் பாருங்கள் புதன்கிழமை கொடுத்துருக்காங்க. ஸோ 0ங்கிறது புதன்கிழமை, 1 வியாழக்கிழமை, 2 வெள்ளிக்கிழமை, 3வது ஆடே எனக்கு சனிக்கிழமைன்னு ஆன்சர் வந்திருக்கும். இந்த கேள்விக்கும் விடை என்னன்னு தான் இருந்தது, நமக்கு சனிக்கிழமைன்னு தான் நமக்கு விடை வந்திருக்கு. அடுத்ததாக டைப் 2 பார்க்க போகிறோம். கணக்கில் கழித்து அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா இதில் நிறைய நண்பர்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதனால தான் நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன்னா கீவேர்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? முதல் டைப் கழிந்தால் அல்லது எத்தனாவது நாள், டேஸாவது நாள், டைப் 1. இது வந்து என்ன வந்திருக்கு, கழித்துங்கிற வார்த்தை கணக்கில் இருந்தால் அது என்னதுங்க, டைப் 2. கழித்துக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்கேன், +1 போட்டிருக்கேன். சம் நடத்தும் போது அதற்கும் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிடும்.
சரி, இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள், இந்த வார்த்தை தான் கீவேர்டு கழித்துன்னு சொல்லி கேட்குறாங்க. 27 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னு பாருங்கள். 27 அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த +1 சொன்னோம் இல்லைங்களா, அந்த +1 எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதாங்க. டைப் 1க்கும் டைப் 2க்கும் இதுதான் வித்தியாசம். அப்போ மொத்தமாக எத்தனை நாட்கள் வந்திருக்கு? 28 நாட்கள். 7ஆல் வகுத்தோம்னா 4 7 28 0ன்னு வந்திருக்கும். ஆட் டேஸ் எத்தனைங்க? 0 ஆட் டேஸ். 0 அப்படிங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ சனிக்கிழமை. அப்போ இந்த கேள்விக்கும் என்ன தான் விடை வந்திருக்கு? சனிக்கிழமை தான் வந்திருக்கு. எல்லா கேள்விக்கும் விடை சனிக்கிழமை தான் வருது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி, இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 61 நாட்கள். இந்த கழித்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த நாளாக இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, கழித்துங்கிற வார்த்தை வந்தாலே இங்கே இருக்கக்கூடிய எண்ணில் 1 கூட்டிக்குவோம். அப்போ 62ன்னு கிடச்சிருக்கும். 62 நீங்கள் 7ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 8 7 56. மீதம் எவ்வளோ வந்திருக்கும்? 6ன்னு கிடச்சிருக்கும். 0 அப்படிங்கிறது இங்கே என்ன கிழமை கொடுத்துருக்காங்க? செவ்வாய் கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கிழமை. 1ங்கிறது புதன், 2 வியாழன், 3 வெள்ளி, 4ங்கிறது சனி, 5ங்கிறது ஞாயிறு, 6ங்கிறது உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? திங்கட்கிழமைன்னு கிடச்சிருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னதாங்க? திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லியிருக்கணும். ரொம்ப 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 ஈஸி கேலண்டர். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாடலில் சால்வ் பண்ணுங்கள். எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்ததான் டைப் 3. அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனில் நவம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கணக்கில் பாருங்கள், மொத்தமாக 2 தேதி குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று அக்டோபர் 1, இன்னொன்று நவம்பர் 1. இது மாதிரி கணக்குகள் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதையும் ரொம்ப கஷ்டமாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்ப்போமா? அக்டோபர் மாதம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அக்டோபர் மேட்டில் வருது. அக்டோபரில் மொத்தமாக எத்தனை நாட்கள் இருந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 31 நாட்கள் இருந்திருக்கும். கரெக்டாக? அப்போ அடுத்ததாக நவம்பர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா பள்ளத்தில் வந்திருக்கும். அடுத்ததாக டிசம்பர் திரும்பவும் மேட்டில் தான் வந்திருக்கும். டிசம்பர் பற்றி இங்கே பேசவே கிடையாது. சரிங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த அக்டோபர் 1ஆம் தேதி அதை கணக்கில் விட்டுருங்க. எப்படி இருக்கலாம்னு பாருங்கள். அக்டோபரில் மொத்தம் எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். இங்கே என்ன தேதி இருக்குது? ஒரு தேதி கழிச்சிருங்க. அப்போ என்ன வந்திருக்கும்? 30. அக்டோபர் மாதத்தில் மொத்தமாக 30 நாட்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது கணக்கில் கொடுத்துருக்க முதல் நாளை மட்டும் விட்டுறோம். அக்டோபர் மாதத்தில் மொத்தமாக எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். அதில் ஒரு நாளை கழிச்சிட்டோம்னா 30ன்னு கிடச்சிருக்கும். நவம்பரில் மொத்தமாக எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். எத்தனை ஆட் டேஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 31 7ஆல் தான் வகுக்க போகிறோம். 4 28 3ன்னு தான் கிடச்சிருக்கும். 0 அப்படிங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 1ங்கிறது திங்கட்கிழமை, 2ங்கிறது செவ்வாய்க்கிழமை, 3ங்கிறது புதன்கிழமை. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னவா வந்திருக்குன்னு பாருங்கள். புதன்கிழமை கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? இங்கே வருடமே கொடுக்கல. வருடம் கொடுக்கலனாலும் பிப்ரவரி மாதம் மட்டும்தான் 29ன்னு வரும். அப்போ இந்த மாதத்திற்கெலாம் வருடம் தேவையில்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது கேள்வி, 15 ஆகஸ்ட் 2021 ஞாயிற்றுக்கிழமை எனில் 31 மார்ச் 2022 என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் எப்பவும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள். 15 ஆகஸ்ட், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் திரும்பவும் மேட்டில் தான் வருது. அப்போ ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக 31 நாள். அடுத்தது செப்டம்பர். செப்டம்பர் திரும்பவும் பள்ளத்தில் வந்திருக்கும் 30. அக்டோபர் திரும்பவும் பாருங்கள் 31. நவம்பர் 30. டிசம்பர் திரும்பவும் மேட்டில் வந்திருக்கும் 31. எது வரைக்கும் போயிருக்காங்க? மார்ச் வரைக்குமே போயிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கே போயிருக்காங்க. 2021 2022. அப்போ திரும்பவும் ஜனவரி 31. ஜனவரிக்கு அடுத்ததாக என்ன மாதம் வந்திருக்கும்?
பிப்ரவரி வந்திருக்கும். கரெக்டுங்களா? 2022 பிப்ரவரி மாதம் மட்டும் கண்டுபிடிக்கும் போது லீப் இயரா சாதாரண வருடமான்னு கண்டுபிடிக்கணும். கடைசி 2 டிஜிட் எடுத்துக்க போகிறோம். 4ஆல் வகுக்க போகிறோம். 5 4 20 மீதம் 2 வருது. மீதி 2 வந்தாலே அது சாதாரண வருடம் தான். அப்போ பிப்ரவரி மாதம் எத்தனை நாட்கள் தான் இருந்திருக்கும்? 28. மார்ச் மாதம் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதமும் நமக்கு எத்தனை நாள்னு தெரியும்? 31 நாட்கள் தான். சரிங்களா? சரி, இப்போ 15 ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 15 இந்த 31லேருந்து கழிச்சிட போகிறீங்க. இங்கே என்ன பண்ணோம்? 31லேருந்து இந்த 1 கழிச்சிங்க. அதே தான் 31லேருந்து 15 கழிச்சிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு 16 நாள் கிடச்சிருக்கும். 31 - 15 16. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? 30. அக்டோபர் 31. நவம்பர் 30. டிசம்பர் 31. ஜனவரி 31. பிப்ரவரி 28. மார்ச்சில் கொடுத்துருக்காங்க 31 எடுத்துக்குவோம். கரெக்டுங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 6 7 8 9 10 18 மீதம் 1 2 5 8 11 14 17 19 22. 228 7ஆல் வகுக்க போகிறோம். என்ன கிடச்சிருக்கும்? 7 3 21 மீதி 18. 2 7 14 மீதி 4ன்னு கிடச்சிருக்கும். கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்க. அப்போ 0ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, 1ங்கிறது திங்கட்கிழமை, 2ங்கிறது செவ்வாய்க்கிழமை, 3ங்கிறது புதன்கிழமை, 4ங்கிறது கண்டிப்பாக என்ன கிழமை தான்? வியாழக்கிழமை தான் வந்திருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான விடை வியாழன்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 7 ஜனவரி 2022 அன்று வெள்ளிக்கிழமை எனில் 7 ஜனவரி 2023 என்ன கிழமைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. 7 ஜனவரி 2022 அதே 7 அதே ஜனவரி அதே 2023. அப்போ ஒரு வருடம் தான் இடையில இருந்திருக்கு. கரெக்டுங்களா? இந்த 2022 2023 ஜனவரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 7 தேதி கொடுத்துருக்காங்க. 7 தேதி கொடுத்துருக்காங்க. இடையில ஒரே வருஷம்தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு வருடம்னா எத்தனை ஆட் டேஸ் கிடச்சிருக்கோங்க? 365 நாட்கள். கரெக்டுங்களா? அப்போ 364 + 1 ஆட் டே கிடச்சிருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த 364 என்பது 52 வாரங்கள் கிடச்சிருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? 365 7ஆல் வகுத்தா மீதம் என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ ஒரு வருடத்திற்கு 1 ஆட் டே. அதுவே லீப் இயராக இருந்தால் 2 ஆட் டே. ஏன்னா 366 வந்திருக்கும். கரெக்டுங்களா? சரி, 2022லேருந்து 2023க்குள்ளே ஏதாவது லீப் இயர் இருக்கா பாருங்கள். 22 லீப் இயர் கிடையாது. இந்த ஜனவரி, அடுத்த ஜனவரினா கண்டிப்பாக பிப்ரவரி 2022ன்னு இடையில ஒரு தேதி வந்திருக்கும். இந்த மாதம் வந்திருக்கும். கரெக்டுங்களா? 2022 லீப் இயர் இல்லை. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு ஆண்டு கூட்டினா போதுமானது. சரி, ஒரு ஆட் டே இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னான்னு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை ப்ளஸ் ஒரு கிழமைன்னு அர்த்தம். வெள்ளி 1 கூட்டினீங்கன்னா என்ன கிழமை? சனிக்கிழமை தான் இருக்கும். அப்போ 7 ஜூன் 2023 கண்டிப்பாக சனிக்கிழமை தான் இருந்திருக்கும். அடுத்த கேள்வி, 1 ஜூன் 2019 அன்று சனிக்கிழமை எனில் 1 ஜூன் 2022 என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? தேதி எடுத்து எழுதுவோம். 1 ஜூன் 2019, அடுத்ததா 2020, அடுத்ததா 2021, ஜூன், அடுத்த ஜூன் வரைக்கும் போயிட்டாங்க. 2022ன்னு கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன வந்திருக்கும் பாருங்கள். 2019 டு 2020ல் பிப்ரவரி என்னன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். ஜூனுக்கு அடுத்தது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு இப்படியே போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கு அடுத்ததாக என்ன கிடச்சிருக்கும்? 2020 ஸ்டார்டிங்கில் என்ன வந்திருக்கும்? பிப்ரவரி மாதம்னு ஒன்று வந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த கேப்பில் பிப்ரவரி 2020ன்னு ஒரு மாதம் வந்திருக்கும். கரெக்டுங்களா?
ஏன்னா 2020 ஜூன் சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி தான் என்ன வந்திருக்கும், பிப்ரவரி 2020 வந்திருக்கும். 2020 20 அப்படிங்கிறது 4ஆல் வகுப்படும் அப்படின்னா இது என்ன ஆண்டுங்க, லீப் ஆண்டு. கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஜூன் 2019 பின்னாடி என்னென்னா வந்திருக்கும், ஜூலை 2019, ஆகஸ்ட் 2019, செப்டம்பர் 2019, அக்டோபர் 2019, நவம்பர் 2019, டிசம்பர் 2019, ஜனவரி 2020, பிப்ரவரி 2020. அப்போ லீப் ஆண்டால் இருந்தால் இந்த கேப்பில் 366 நாட்கள் வந்திருக்கும். அப்போ மொத்தமாக எத்தனை ஆட் டேஸ் வந்திருக்கும், 2 ஆட் டேஸ் வந்திருக்கும். கரெக்டுங்களா? அடுத்ததா 20 to 21லையும் ஒரே ஒரு ஆட் டேஸ் தான் வந்திருக்கும். காரணம் 20 to 21ல் எந்த லீப் இயரும் கிடையாது. அப்போ அதற்கான ஆட் டே 1. 21 to 22லையும் உங்களுக்கு ஆட் டேஸ் 1 தான் வந்திருக்கும். 2020 பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த 2020 அப்படிங்கிறது பிப்ரவரி 29 வந்திருக்கும். கண்டிப்பாக ஆட் டேஸ் 2 தான் வந்திருக்கும். அப்போ 2 + 3 + 1 + 1 எவ்வளோதாங்க, உங்களுக்கு 4 ஆட் டேஸ்ன்னு கிடச்சிருக்கும். சரி, 0ங்கிறது சனிக்கிழமைன்னா, 1ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, 2ங்கிறது திங்கட்கிழமை, 3ங்கிறது செவ்வாய்க்கிழமை, 4ங்கிறது என்ன கிழமை தான், புதன்கிழமை தான். அப்போ இந்த கேள்விக்கான விடையும் என்னதாங்க, புதன்கிழமை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்ததாக டைப் 4. டைப் 4 பொறுத்த வரைக்கும் பொதுவாக கேட்டிருப்பாங்கங்க, எந்த மெத்தட்லையுமே அது வராது. இது பாருங்க, நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இன்று என்ன தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்று என்ன கிழமை எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அதே மாதிரி இது மாதிரி கேள்விகள் கொஞ்சம் அட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் யோசித்து போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியானது தான். அது என்னதுங்க, டைப் 4ல் வந்துடும். சரிங்களா? சரி பார்ப்போம். நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர். ஃபஸ்ட்டு நேற்றுன்னு ஒன்று இருந்திருக்கு. நேற்றுன்னு ஒன்று இருந்திருந்தால் கண்டிப்பாக அது இன்றுன்னு ஒன்று இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இன்று இன்னைக்கு. அப்போ நேற்று. நேற்றைய முன்தினத்திற்கு, நேற்றைய முன்தினம் ஒன்று இருந்திருக்கும். நேற்றைய முன்தினம் ஒன்று இருந்திருக்கும். முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர். இங்கிருந்து எத்தனை தினங்கள், 2 தினங்கள். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தினம் தான் என்னன்னு சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புகிறேன். பாருங்கள், நேற்றைய முன்தினத்திற்கு, நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர். 2 1 2 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமை. அப்படியானால் இன்று என்ன கிழமை, என்ன தினம்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும் பாருங்க, இது ஞாயிற்றுக்கிழமை, இது திங்கள், இது செவ்வாய், புதன், வியாழன். இன்று என்ன கிழமை தான் வந்திருக்கு, வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கும். நேற்றைய முன்தினம், நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர். 2 தினத்துக்கு முன்னாடி, முன்னர்னா என்ன அர்த்தம், முன்னாடி தான் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இன்றைக்கு என்ன கிழமை தான், வெள்ளிக்கிழமை தான் வரும். அட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸாம் டைமில் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். கேலண்டர் கால அளவைகள் சம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப 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 ஈஸிங்க. நம்ம என்ன மெத்தட் சொல்லித்தரோமோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனடியாக ஆன்சர் போட முடியும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம். இன்றைக்கி கரெக்டாக 4 விதமான டைப் நடத்தியிருப்போம். அந்த 4 விதமான டைப்பை பிரிக்க தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்க. சாட்டர்டே சண்டே வழக்கம் போல் டெஸ்ட் நடைபெறும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்க. தேங்க்யூ.